2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிறக்க போகும் தை மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். இந்த மாத பிறப்பிலே பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 6ல் சஞ்சரிக்கிறார் மகரத்தில். கூட பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. நம்மளோட ராசியில் கேது பகவான் இருக்கிறார். அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றி விஷயங்கள், வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெற்றி, நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதுக்கான வெற்றி கிடைக்குமானா இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும். இதற்கு மூத்தவர்கள் உங்களோட அண்ணன் சொல்லக்கூடியவர் இருக்கலாம், உங்களுக்கு பாடம் கற்பித்த குருமார்களாகவும் இருக்கலாம், இல்லை உங்களோட மேல் அதிகாரிகளாக இருக்கலாம். அவங்களோட உழைப்பு சரிங்களா, அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ஷாலிட்டின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் உள்ள சரிங்களா. ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் முடக்குவாங்க, சில விஷயத்த சில பேருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாகவே இருக்கும். ஆனால் சிலரிடம் இருந்து, உங்களோட நண்பர்கள், உங்களோட உறவுகளிடம் இருந்து நீங்கள் சிறிய பாடத்தை இந்த மாதத்தில் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, புதிய பாடம் கற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய விஷயத்தில் கற்றுருப்பீங்க. இப்போ அஷ்டம சனிலாம் சொல்லியிருப்பாங்க, அதிலே கொஞ்சம் பயந்து போயிருப்பீங்க நிறைய பேர். பட் அஷ்டம சனியால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லைன்றது சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில் அவங்க உணர்ந்த ஒரு விஷயம். இதை நீங்கள் ஆமான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஆமாம் தான் சொல்வீங்க. பெரிய பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. திருமணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். வேற்று மதம், வேற்று மொழி பேசும் நபருடன் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கோவப்படக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது. இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக போகும். நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து ஏதாவது பண்ணிங்கன்னாக்கா வாழ்க்கை அங்கே நிறைய தடங்கல்கள் ஏற்படும் அப்படின்ற நிமித்தமும் நம்மளுக்கு இப்போ உணர்த்துது.